இந்த இறுதி நாள் பிரச்சாரத்தை எங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கும் எங்கள் கழகத்தின் பொதுச் செயலாளர் நாளைய நிரந்தர முதல்வர் எங்கள் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் எங்கள் தலைவர் எடப்பாடியார் அவர்களை வணங்கி எங்கள் தொகுதியின் மாவட்ட செயலர் அண்ணன் நா பாலகங்கா அவர்களை வணங்கி எங்கள் பொறுப்பாளர் அண்ணன் வெங்கடேஷ் பாபு அண்ணனை வணங்கி இந்த இறுதிக்கட்ட தேர்தல் பிரச்சாரத்தை மிக சிறப்பாக நடத்தியுள்ளோம். சார், மக்களோட வரவேற்பு மிக அமோகமா இருக்கு சார். நாளுக்கு நாள் இவங்க எப்படி திமுக அவங்க எக்மோர் கோட்டைன்னு சொல்லியிருந்தாங்க, ஒரு பெரிய ஓட்டை ஆயிடுச்சு. அதாவது மக்கள்கிட்ட நாங்க வேண்டி கேட்டுக்கொள்கிறதுனால, மக்களே, நம் தொகுதி மக்களே, தயவு செய்து திராவிட மாடல் 2.0 வேண்டாம். ஏன்னா இன்னைக்கு உங்க குழந்தைகள் ஸ்கூலுக்கு போய் A ஃபார் ஆப்பிள் B ஃபார் பால் படிக்கிற குழந்தைங்க நாளைக்கு திராவிட மாடல் 2.0 வந்துச்சுன்னா A ஃபார் ஆல்கஹால்னுங்க, B ஃபார் போதனுங்க, C ஃபார் கொக்கைனுங்க, D ஃபார் ட்ரக்ஸ், D ஃபார் DMKனுங்க. சோ உங்க குழந்தைகள் முன்னேற்றத்துக்கும் உங்க குழந்தைகள் எதிர்காலத்துக்கும் தாய்மார்களின் பாதுகாப்புக்கும் பெண்களின் பாதுகாப்புக்கும் இந்த எல்லா முடிவுக்கும் அண்ணன் எடப்பாடியாரின் ஆட்சி தான் நல்லாட்சியா அமையும். சார், அதாவது சந்திரபாபு நாயுடு சார் அவர் இங்க வர்றாருன்னா, இங்க சென்னையை பொறுத்த வரைக்கும் இங்க அவங்க கம்யூனிட்டி நாயுடு கம்யூனிட்டி ஓட்ஸ் நிறைய இருக்கு, பெல்ட்ஸ் இருக்கு. எஸ்பெஷலி எக்மோர்ல அண்ணா நகர்லாம் பாத்தீங்கன்னா எக்மோர் எல்லாருமே நாயுடு கமிட்டி தான். அந்த ஒரு சென்னையோட ஓட்டர் பேஸ்க்காக அவர் இறக்குனாங்க. இவங்க அரவிந்த் கெஜ்ரிவால் எதுக்கு தோல்வி பயத்தினால ஒண்ணு. ரெண்டாவது, இவங்களுக்குள்ள ஊழல் செய்யற ஒரே டிபார்ட்மெண்ட்ல ஊழல் செய்யறவங்க அந்த கனெக்ஷன்ல கொண்டு வந்திருக்கலாம். அதாவது நான் மறுபடியும் தெளிவா சொல்லியிருக்கேன், ஈரானுடைய புது சுப்ரீம் லீடர் மோர்ச்சபா காமனியை கூட நீங்க கூட்டு வந்தாலும் நீங்க வின் பண்ண மாட்டீங்க. உங்களோட தோல்வி உறுதியான தோல்வி. சார், கடைசி நாள் இன்று அனைத்து மக்களையும் ஒரு கவர் பண்ணா மக்களுக்கு ஒரு உற்சாகமா இருக்கும். மக்கள் ரொம்ப விரும்புறாங்க. ஒரு யங்ஸ்டர் வந்திருக்காரு, நம்மளுக்கு இங்க ஒரு விடிவு காலம் பிறக்க போகுது. எவ்வளவு நாள் இருண்ட இடத்துல இருந்த இந்த எழுமுறை மீட்க ஒரு யங்ஸ்டர் வந்துக்கிறாரு. சோ அவங்களுக்கு எல்லாம் உறுதி செய்யும் மாதிரி கடைசியா ஒரு தடவை அவங்களை பார்த்தா ஒரு உற்சாகம். நாளைக்கு அவங்க எல்லாம் சிந்திச்சு கண்டிப்பா நல்ல முடிவு எடுத்து செயல்படுவாங்க. சார், அவரே ஒரு பெரிய ஐகான் தான் சார். அவரே எங்களுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். எங்க அண்ணன் எடப்பாடியார் அவர்களை ஃபாலோ பண்றாரு அவரு. அப்ப கண்டிப்பா நாங்களும் அவரை மதிச்சு அவரை ஃபாலோ பண்றோம் சார்.